இந்த டீ கடையில எல்லாம் அரசியல் போயிட்டு இருக்கோம். குடிக்கிறதுக்கு டீயும் படிக்கிறதுக்கு பேப்பர் இருந்துட்டா போதும். உலக அரசியலே தன்னுடைய பிங்கர் பிரிண்ட்ல வச்சுட்டு இருப்பான். பயங்கரமா ஓட்டுவானுங்க. லோக்கல் பாலிடிக்ஸ் எல்லாம் கிடையாது. உலக அரசியல் பா விவாதம் சட்டை போடும். ஆனா அவனோட தொகுதி சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா அவன் பேர் கூட தெரியாது. அவ்வளவு ஏன் அவனுடைய வார்டு கவுன்சிலர் பேர் என்னன்னு கேளுங்க, அதுவும் தெரியாது. ஆனா பேசுறதுலாம் உலக அரசியல். ஓசிட்டி குடிக்கிறவனே இந்த ஓட்டு ஓட்டுறான்னா லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸையும் கோடிக்கணக்கான வியூவர்ஸையும் வச்சுட்டு இருக்கிற அந்த யூடியூப்காரன் என்ன ஓட்டுவான். நானும் பார்க்குறேன் இந்த 2-3 வருஷமா பயங்கரமா இருக்கும். நாளைக்கெல்லாம் தமிழ்நாடு அத்தகலப்பட போகுது. டெல்லியிலிருந்து வந்த ஆப்பு விடுவதற்குள் இன்னார் ஜெயிலுக்கு போறாங்க, இந்த கட்சி இதோட முடிஞ்சு போச்சு, அந்த கட்சி நாளையோட காலி, அதுக்கு அந்த கட்சி அதோட முடிஞ்சு போச்சு, இவன் கட்சி கழிச்சிட்டு ஓட போறான், இவன் ஜெயிலுக்கு போறான், இவன் பரதேசம் போறான், இப்படி நிறையா. ஆனா நீங்க சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் இங்க ஒன்றும் நடக்கல. நார்மலா போயிட்டு இருக்கு. அந்தந்த கட்சிக்காரங்க அவங்கவுங்க வேலையை கரெக்டா பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருக்குது. இத்தனை ஊடகங்கள் இருக்கிறீங்கல்ல, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். உண்மையை சொல்லுங்க. அக்கறையோட கேட்கறேன். தெளிவா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. மாங்காய்க்கு என்ன ஆச்சு? அதை மட்டும் சொல்லுங்க போதும்.